ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य சாமானிய தர்மத்தை பத்தி ஆரம்பிச்சிருக்கார் ஆச்சாரியர். பொதுவான தர்மங்கள்னா சாமானிய தர்மங்கள். சாமானிய தர்மம்னா அனைவருக்கும் பொதுவானவை. முதல்ல அஹிம்சை பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் நம்ம சத்தியம் பார்க்க போறோம். சகல மக்களுக்கும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதலாவது அன்பு, அதாவது அஹிம்சை. அடுத்தது உண்மை, அதாவது சத்தியம். சத்தியம் அஹிம்சையே அன்புன்னு கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. எல்லார்கிட்டயும் பிரேமை இருக்கும்பொழுதுதான் நம்மளால ஒருத்தர் ஹிம்சை பண்ணாம இருக்க முடியும். நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க நம்ம ஹிம்சிக்கிறது இல்லை. சோ அஹிம்சைங்கிறதே இன்னாரிடத்துல மட்டும் அன்புன்னு இல்லாம எல்லோரையுமே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே அன்பை செலுத்துறதுதான் அஹிம்சை. எல்லா மரம் செடி கொடி எல்லாத்தையுமே இதுல சேர்த்ததுதான். நான் அஹிம்சைன்னு சொல்லும் போது கூட அதுல ஒரு சில விலக்கு எல்லாம் இருக்கு, அதை நம்ம பார்த்தோம். அடுத்து சத்தியம்ங்கிறதுலயும் பார்ப்போம். சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றாக இருப்பதுதான். மனசில் ஒன்றும் வாக்கில் வேறொன்றுமாக இருந்தால் அதுவே அசத்தியம் என்று பெரியவர்கள் லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது சத்தியத்தினுடைய லட்சணம் என்னன்னா வாக்கும் மனசும் சேர்ந்து இருக்கிறது. வாங் மனசையோகோ ஐக்கரூபியம் சத்தியம். மனதில் உள்ளதை வெளியிட்டு சொல்வதற்கென்றே பகவான் மனிதனுக்கு பேசும் சக்தியை தந்திருக்கிறார். மனதில் ஒன்றும் வாக்கில் வேறொன்றுமாக நாம் நடந்து கொண்டோமே ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கொடுத்த பேச்சு சக்தியை பறித்து கொண்டு விடுவார். அதாவது மிருக ஜென்மத்தையே நமக்கு தருவார். இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சின்னப்பா பூரண அஹிம்சைக்கு நமது சாஸ்திரத்திலேயே சில விலக்குகள் இருக்கின்றன. தர்மத்துக்காக யுத்தம் செய்யும் போதும் யாக யஜ்ஞங்களில் பலி தருகிற போதும் அஹிம்சைக்கு விலக்கு தரப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்கு இவ்விதமாக விலக்கே இருக்க முடியாது என்று நினைப்பீர்கள். ஆனால் சத்தியத்துக்கும் வேறொரு விதத்தில் விலக்கு இருக்கிறது. அதை கொஞ்சம் விளக்குகிறேன். ஊரிலே பலவிதமான அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்து வாஸ்தவமாகவே ஒருவருடைய மனசு கொதிக்கிறது. அவன் இந்த தப்பையெல்லாம் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறான். யாரு? ஒருத்தன் வாஸ்தவமா ஒருத்தன் தப்பு பண்றான் இல்லையா, மனசு கொதிக்கிறது இல்லையா, அதுல ஒருத்தன் இந்த தப்பு பண்றவனை பார்த்து ஓயாம சொல்லிட்டு இருக்கானா, அவன் அந்த அயோக்கியத்தனத்தை செய்தான், இவன் இந்த அயோக்கியத்தனத்தை செய்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இவனுக்கு வாக்கும் மனசும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவன் அப்படி சொல்வதால் இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஜனங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, தப்பு செய்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்படி வியர்த்தமாக வாக்கும் மனசும் ஒன்றுபட்டிருப்பதை சத்தியம் என்று சொல்வதற்கு இல்லை. ஏன் அது வியர்த்தம்னா, அவன் தப்பு பண்றான் தப்பு பண்றான் தப்பு பண்றான்னு சொல்வதனால என்ன பிரயோஜனம்? அவன் தப்பு பண்றான்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அவன் தப்பு பண்றது உண்மைதான், அதுதான் நானும் சொல்றேன். ஆனா அந்த உண்மையை நான் சொல்றதுனால அந்த உண்மையில என்ன பெரிய பிரயோஜனம் இருந்தது? விசில் ப்ளோயர்ஸ்னு சிலரை சொல்றோம். அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணதே தெரியாம இருக்கும் பொழுது
அது இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அது வேற. அது வந்து வேற மாதிரி. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, எல்லாருக்கும் இவன் தப்பு பண்றான்னு தெரியும், அவன் பண்றான்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அவன் திருந்த போறது இல்ல. அவன் பண்ணின தப்புக்கு நான் வந்து தண்டனை கொடுக்கவும் போறது இல்ல அவனை திருத்த போறதும் இல்ல. வியர்த்தம். ஜனங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இவன் சொல்றான். தப்பு செய்யறவனுக்கும் பிரயோஜனம் இல்ல அவனுக்குதான் தெரிய மாட்டான் தப்பு பண்றவன். அப்புறம் என்ன? ஒருவன் மனசில் கெட்ட எண்ணங்கள் எழுகின்றன. இது என்ன சொல்றாரு? இது வியர்த்தம். வியர்த்தமாக வாக்கும் மனசும் ஒன்றுபட்டிருப்பதை சத்தியம் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவன் மனசில் கெட்ட எண்ணங்கள் எழுகின்றன, அதை அவன் அப்படியே வாக்கில் வெளியிடுகிறான். அது சத்தியமாகி விடுமா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்? குரங்கு மாதிரி இருக்க, அதுவும் சத்தியம்தான். இல்ல என் மனசுல வந்து உன்னை போட்டு பலார்னு அரைஞ்சி கீழே போட்டு மிதிச்சு துவைச்சு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, அதையேதான் என் மனசுல என்ன படுறதோன்னு அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மனசுல பட்டதை நான் பட்டுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. அது சத்தியமாகி விடுமா? ஆகாது. ஆகவே இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு அது அஹிம்சையில வரும். எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்றேன்னு சொல்லும்போது பட்டுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு மனசுல பட்டத ஒருத்தருக்கு சொல்லும் போது போல்டா சொல்றது வேற, நறுக்குன்னு சொல்றது வேற. பட்டுன்னு சொல்லலாம். பட்டுன்னு சொல்றதுன்னா என்ன? மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றது இல்ல. பட்டுன்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, மறைவில்லாமல் என் மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுறதோ, என்னுடைய அபிப்பிராயம் என்னமோ அதை தைரியமாக சொல்றதுன்னு அர்த்தம். நம்ம பட்டுன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து உண்மையதானே சொல்றேன் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது அந்த இடத்துல. யாரோ அது அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. நறுக்குன்னு சொல்றது வேற, தைரியமா சொல்றது வேற. நறுக்குன்னு சொல்றது வந்து ஹிம்சையை கொடுக்கும். அந்த இடத்துல அஹிம்சையை ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றோம், உண்மைதான், சொல்லிதான் ஆகணும், அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும்னாலும் அதை எப்படி சொல்லணுங்கிறது சத்தியத்திலயும் வரும், அஹிம்சைக்கு கீழேயும் வரும், ரெண்டுமே வரும். அதனாலதான் அஹிம்சா பரமோ தர்மன்னு சொல்றோம். ஏன்னா அஹிம்சைன்னு ஒண்ணு இருந்தா சத்தியத்தை சொல்ற விதமும் மாறும். அது எப்படி சொல்றோம், எந்த இடத்துல சொல்றோம், எல்லாமே. எனிவே அது நான் அந்த கான்டெக்ட்ல நான் சொன்னேன். ஆகவே சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, நல்ல மனசிலே தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கிலே சொல்வதே சத்தியம். நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம். மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்பதாக சத்தியத்துக்கு ஒரு லட்சணத்தை வகுத்திருக்கிறார்கள். சத்தியம் பூதஹிதம் பிரியம். பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் பிராணிகளுக்கு நன்மையை உண்டாக்குவதே சத்தியம். கெடுதல் செய்வதெல்லாம் அசத்தியம். இதுலயே ஹிம்சா அஹிம்சா பிணைஞ்சுதான் இருக்கு. நீங்க அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தேன்னா சத்தியத்தையும் அஹிம்சையும் பிரிக்க முடியாது, அது பிணைஞ்சு இருக்கு. ஒருவனுக்கு நல்லதை சொன்னால் மட்டும் போதாது, அதை அவன் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்ல வேண்டும். நல்லதை கூட கடுமையாக சொன்னால் அதை யாரும் ஏற்க மாட்டார்கள். இவ்வாறு நிஷ்பலனாக போகிற நல்ல வாக்கு சத்தியமாகாது. நல்லதாகவும் இருக்க வேண்டும், அதை யாரை உத்தேசித்து சொல்லப்படுகிறதோ அவனுக்கு இன்பம் தரும் விதத்தில் இதமாகவும் சொல்லப்பட வேண்டும். இதுவே சத்தியம். சத்தியத்தை சொல், பிரியமானதை சொல். சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியவில்லை என்றால் அப்போது அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லாதே. கேட்க பிரியமா இருந்தாலும் அசத்தியத்தை சொல்லாதே என்பது பெரியோர் வாக்கு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் சென அன்றுதம் ப்ரூயாத். அதுதான் இதோட மீனிங் தான் முதல்ல சொன்னேன். சத்தியம் ப்ரூயாத் அதாவது சத்தியத்தை சொல்.
பிரியம் ப்ரூயாத், பிரியமானதை சொல். ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், சத்தியத்தை பிரியமாக சொல்ல முடியவில்லை என்றால் அப்போது அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லாதே. சரி, கேட்க பிரியமாயிருந்தாலும் அசத்தியத்தை சொல்லாதே. அப்பிரியம் பிரியம் ச ந அன்ருதம் ப்ரூயாத், பிரியமாக இருக்குங்கிறதுக்காக, கேட்க நன்னா இருக்குங்கிறதுக்காக பொய்ய சொல்லாத. அந்த பொய்யானாலும் கேட்க நல்லா இருக்கேன் அதை சொல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. காமமும் குரோதமும் உள்ள மனசிலிருந்து இப்படிப்பட்ட பிரியமான நன்மையான வாக்கு வராது. க்ஷேமத்தையே உண்டாக்கும் சத்திய வாக்கு வர வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக காம குரோதங்களற்ற நல்ல மனம் வேண்டும். ஆகனாலே எனக்கு இப்போ சிரிப்பு தான் வருது. ஆக சத்தியத்தின் லட்சணம் மனமும் வாக்கும் ஒன்றுபட்டிருப்பது. அதுதான் சத்தியத்தினுடைய லட்சணம். மனமும் வாக்கும் ஒன்றுபட்டு இருக்கணும். மனம் சுத்தமாக இருப்பது, வாக்கு சாந்தமாக ஹிதமாக இருப்பது. மொத்தத்தில் தனக்கு சித்த சுத்தியையும் பிறருக்கு க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவது. சத்தியத்தை விரதமாக எடுத்துட்டோமானால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. சத்தியத்தை ஒரு விரதமாக எடுத்தோண்டோமானால், ஈஸ்வரா எனக்கு பேச்சு சக்தியே வேண்டாம் அப்படின்னு தோணும். பேசுற சக்தி இருந்தா அந்த தேவி பாகவதத்துல அந்த கதையை பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து ஊமையாக இருப்பான். ஆனா சத்தியத்தையே விரதமாக வச்சிருப்பான். அதனாலதான் அந்த பன்னி வரும்பொழுது, காட்டு பன்னி வரும்போது உருவம் அந்த சப்தத்தை மட்டும் கேட்டு அந்த மத்தனத்தை சொல்லிட்டு இருந்தான் அந்த கதையெல்லாம். ஆனால் சத்தியம்ங்கிறது சித்த சுத்தியை தருது. சத்தியத்தை விரதமாக எடுத்திருந்தால் என்ன ஆகும்னா பேச மாட்டோம், அமைதியா இருக்கும். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, தேவையில்லாத விஷயங்களை பத்தி நோன்றது இருக்காது. ஐயோ நம்ம இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். பட் சத்தியத்தை ஒரு விரதமாக கொஞ்ச நாள் வச்சு பார்த்தோமானால் தெரியும், தானாகவே ஒரு சாந்தமும் வந்துடும், அமைதி வந்துடும் மனசுல. சத்தியத்திலேயே ஒருவன் நிலைத்து நின்று விட்டால் அதற்கு ஒரு அவாந்தர பிரயோஜனம் உண்டு. அதாவது அந்த சத்தியசந்தன் உத்தேசிக்காமலே ஒரு பிரயோஜனம் சித்திக்கும். அவாந்தர பலம்னா ஒரு பிரயோஜனம். அதாவது நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் பொய் சொல்லேங்கும் போது நான் சத்தியத்தை பேசுறேன் அப்படிங்கறதுதான் என்னுடைய பலன், அதுக்கான புண்ணியம் உண்டு. ஆனாலும் அதனால இன்னொரு பிரயோஜனமும் உண்டு சத்தியத்தை விரதமாக எடுக்கின்றன. அதுதான் அவாந்தர பலம்ங்கிறது. ஒருவன் சத்தியமே பேசி பேசி பழகிவிட்டால் கடைசியில் அவன் எது சொன்னாலும் அது சத்தியமாகிவிடும். இப்படிப்பட்டவன் மனமறிந்து பொய் சொல்லவே மாட்டான். ஆனால் அறியாமையாலோ தவறிப்போயோ அவன் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிவிட்டாலும் அந்த தப்பே யதார்த்தத்தில் சத்தியமாக நடந்துவிடும். இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். திருக்கடவூரில் அபிராமி பட்டர் என்று அம்பாளின் பரம பக்தர் இருந்தார். அவர் அம்பாளியே நினைத்து பரவசமாகும் போது உன்மத்தரை போல பிதற்றுவார். உன்மத்தர்னா தெரியும், பைத்தியம். இதை பற்றி சரபோஜி ராஜாவிடம் யாரோ துஷ்பிரச்சாரம் செய்தார்கள். சரபோஜி ராஜாவிடம் அபிராமி பட்டர் ஒரு குடிகாரர், பக்தர் என்று வேஷம் போடுகிறார் என்று ராஜாவிடம் கோள் சொல்லிவிட்டார்கள். சரபோஜிக்கு இதை பரிசோதித்து பார்க்க தோன்றியது. ஒரு நாள் சரபோஜி திருக்கடவூரில் அபிராமியை தரிசிக்க வந்த போது அங்கே தன் வசம் இழந்த பட்டரிடம் இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டார். அன்றைக்கு அமாவாசை. பட்டரோ அம்பாளின் பூர்ண சந்திர முகத்தையே தியானம் செய்து பரவசராக இருந்தார். எனவே அரசரிடம் இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். அரசன் தன்னிடம் மற்றவர்கள் பட்டரை பற்றி சொன்னது உண்மை என்றே நினைத்தான்.
பட்டரிடம் கேலியாக, அப்படியா, சந்திரன் உதயமாகிவிட்டானா என்று ஆகாயத்தை பார்ப்போம் என்று தலையை தூக்கினார். அப்போது வாஸ்தவமாகவே ஆகாயத்தில் பூர்ணச்சந்திரன் வந்து நின்றது. அபிராமி பட்டர் சத்தியத்திலேயே ஊறியிருந்ததால் தவிரிப்போய் அவர் அசத்தியத்தை சொன்னபோது அம்பாளே தன் தாடங்கத்தை கழற்றி ஆகாயத்தில் வீசி பூர்ணச்சந்திரனாக ஜொலிக்கச் செய்தாள். மகான்கள் செய்கிற ஆசீர்வாதம், அவர்கள் கொடுக்கிற சாபம் எல்லாம் அப்படியே படித்து விடுவதற்கு காரணம் அவர்களுடைய சத்தியத்தின் சக்திதான். அவர்கள் எது சொன்னாலும் நடந்துவிடும். இது சத்தியமாக இருப்பதன் அவாந்தர பிரயோஜனம். ஆனால் நான் சொல்லதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதன் பொருட்டாக ஒருவர் சத்தியத்தை அனுஷ்டிக்க கூடாது. உத்தேசம் இல்லாவிட்டால் தான் இந்த சக்தி தானாக வருமே ஒழிய, உத்தேசித்து விட்டால் அப்புறம் அது அவாந்தரமே இல்லை. ஏன்னா உத்தேசிச்சுட்டோம்னா ராகத்வேஷம் இருக்குன்னு அர்த்தம்ல. ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. அப்ப நான் சொன்னது அழிக்கணும், அதனால நான் பேசாமல் இருக்கேன்னா, அப்ப நான் சொன்னது அதை நான் மிஸ்யூஸ் தானே பண்ணுவேன். அப்ப எப்ப நான் அதை மிஸ்யூஸ் பண்ணுங்கிற எண்ணத்தோட அதை நான் அதை ஃபாலோ பண்றேனோ அப்பவே உள்ள மனசுல சுத்தி இல்லைன்னு அர்த்தம். மனசுல சுத்தி இல்லாமல் ஒருத்தன் சத்தியத்தை வச்சுக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. மனசுல சுத்தம் இல்லாதவன் எப்படி சத்தியம் பேசாமல் இருப்பான்? பொய் சொல்லித்தான். கர்ப்பமாக நாம் தாயாரிடம் வைக்கப்படுவதிலிருந்து கர்ப்பமாக நாம் தாயாரிடம் வைக்கப்படுவதிலிருந்து கடைசியில் தகனமாகிற வரையில் நம்மை சுத்தப்படுத்த சாஸ்திரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லி இருக்கிறது. அவற்றோடு அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிகிரகம் இவையும் நம்மால் அனுஷ்டிக்கப்பட்டால் நம் அழுக்குகள் எல்லாம் போய் நாம் உண்மையில் யார், சுவாமி என்பவர் யார், பரம சத்தியம் என்பது என்ன என்பதையெல்லாம் அறிகிற பக்குவம் உண்டாகும். பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பதே அஸ்தேயம். சௌச்சம் என்பது சுச்சி என்பதிலிருந்து வந்தது. சுச்சி என்றால் சுத்தம். ருச்சி சுச்சியா சமைச்சாங்கன்னு சொல்லுவோம்ல, ருச்சியாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும். வெளியே சுத்தமாக தூய்மையாக ஆச்சாரமாக இருந்தால் அதுவே உள் தூய்மைக்கு உபகாரம் செய்யும். நீராடுவது, மற்றபடி ஆச்சாரங்கள், மற்ற மடி ஆச்சாரங்கள் சௌச்சத்தின் கீழ் வரும். இந்திரிய நிகிரகம் என்பது ரொம்பவும் முக்கியம். சரீர சந்தோஷத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது, எதை வேண்டுமானாலும் பார்ப்பது, எதை வேண்டுமானாலும் கேட்பது, எதை வேண்டுமானாலும் தின்னுவது. அவர் தின்னுவதுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கார். சாப்பிடுவது, எதை வேண்டுமானாலும் பேசுவது என்றில்லாமல் இவற்றையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது இந்திரிய நிகிரகம். புலனடக்கம், அதாவது யாராக இருந்தாலும் ஆசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆசை போகாமல் எந்த ஆத்ம சம்பத்தும் உண்டாகாது. இங்கே சொன்னதெல்லாம் சகல ஜனங்களுக்குமான சாமானிய தர்மங்கள். இது எல்லாருக்குமே பொது. இந்துவா பிறந்தவனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எல்லாருக்குமே இது பொதுவான சில தர்மங்கள். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், திருடாமல் இருக்கிறது, சுத்தமாக இருப்பது, இது இந்திரிய நிகிரகம், இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய தர்மங்கள். எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின? மனுஷராய் பிறந்த எல்லோரும் தங்களுடைய முன்னோர்கள், தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இதுவே பித்ருக்கடன், தேவகாரியம் என்பவை. நம்முடைய சக ஜீவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். ஆதித்யம், ஆதித்யம், தமிழ்ல ஒரு ப்ராப்ளம். ஆதித்யம், ஓர் அதிதிக்காவது உணவு படைப்பது, அல்லது திருக்குறளிலே விருந்து என்பது இதுதான். இது மனுஷ யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் என்று இன்னொன்று. பிரம்மம் என்றால் பல அர்த்தம். இந்த இடத்தில் வேதம் என்று அர்த்தம். வேதம் ஓதுவதும் ஓதுவிப்பதுமே பிரம்ம யஜ்ஞம். இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது.
இது எல்லாரும் செய்வதல்ல. எல்லாருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டும் செய்ய வேண்டும். எல்லோரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யஜ்ஞம். அதாவது மனுஷ ஜீவனாக இல்லாத ஜீவராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவூட்டுகிற காரியம். அடுத்து பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் இவற்றை எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வைதிக தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதே அவரவருக்கும் பிரம்ம யஜ்ஞம் என்று சொல்லலாம். சரி, இப்ப பிரம்ம யஜ்ஞம் பிராமணர்களுக்குன்னு நீங்க பிரிச்சுட்டா அப்புறம் மத்தவங்களுக்கு என்னன்னு கேட்டா, வைதிக தர்மத்தின்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்வதே ஈஸ்வரார்ப்பணமாக செய்வதே பிரம்ம யஜ்ஞம் மத்தவங்களுக்காக. இப்ப யாருக்கெல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அவங்கெல்லாம் தன்னுடைய தர்மத்தின்படி, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, வர்ண தர்மம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த தர்மத்தின்படி அவங்கவுங்க என்ன பண்ணணுமோ, என்ன தொழில் செய்வோமோ அந்த தொழிலை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதே பிரம்ம யஜ்ஞம். வேத நெறியில் சொல்லப்பட்டதையே ஏறக்குறைய திருவள்ளுவரும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் என்பது பித்திருக்கள். பித்திருக்களான தாய் தந்தையருக்கும் மூதாதிகளுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று வேத மாதாவும் இது தைத்திரியோபனிஷத்துல இருக்கு. இங்கே நம் எல்லோருக்கும் வேத சாரத்தையே லகுவாக பிழிந்து கொடுத்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் சொல்கிறார்கள். தாய் தந்தையர் ஜீவியவந்தர்களாக இருக்கையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் என்ற சௌக்கியமெல்லாம் செய்து தர வேண்டும். தாய் தந்தையர் நமக்காக ஆதியில் செய்துள்ள தியாகங்களுக்கு நாம் பிரதியே செய்ய முடியாது. அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து காக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம், ஸ்ராத்தம், அதாவது திதி இவற்றை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதை சீர்திருத்தக்காரர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரணமடைந்த பின் பித்திருக்காரியம் செய்வது அவர்களுக்கு பரிகாசமாக இருக்கிறது. எள், தர்ப்பண ஜலம், பிண்டம், அரிசி, வாழைக்காய், சாப்பாடு எல்லாம் இங்கே இருக்கின்றன. அல்லது கண்முன்னேலேயே ஒருத்தன் எடுத்து போனான், அல்லது சாப்பிட்டு விட்டான். பித்திருக்கள் எங்கேயோ மறுஜன்மா எடுத்து விட்டார்கள் என்று நீரே சொல்கிறீர். அப்படி இருக்க இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை சேர்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? இப்படி சீர்திருத்தக்காரர்களுக்கு ஒரு கேள்வி, பைத்தியக்காரத்தனம் அப்படி இப்படின்னு. அவர் வாய் விட்டு கேட்கிறார். உங்களில் பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேர் இந்த காலத்துல கேட்கறது. முந்தையெல்லாம் நம்ம கேட்டது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சேலஞ்சிங்கா கொஸ்டின் பண்றதுக்கு யாரும் இருக்கல. இப்போ நம்மள கேள்வி கேட்கும்போது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் போய் கெட்டு போறது. ஏன்னா ஸ்கூல்ல நிறைய வேற வேற கல்ச்சர்ல இருந்து வேற வேற ரிலீஜியன்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு அதெல்லாம் கேட்கும்போது பதில் சொல்ல முடியறது இல்லை நிறைய பேருக்கு. ஒரு சிலர் ஸ்ரத்தைய பெரியவங்க பண்ணினாங்களேங்கிறதுக்காக பண்றாங்களே தவிர மனசுக்குள்ள என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்னமோ இது பண்ணிட்டு இருக்கோம், என்னமோ பண்ணுங்கிறா. எங்க தாத்தா நான் பண்ணலைன்னா டென்ஷன் ஆக, அதனால அவருக்காக பண்றேன். தாத்தா மேல இருக்க பிரியத்தினால பண்றேன். எங்க அம்மா பண்ணுன்னு உயிரை வாங்குறாளேன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா மேல இருக்கிற பிரியத்தாலேயோ தாத்தா பாட்டி மேல இருக்கிற பிரியத்தாலேயோ இவங்க வீட்டுல யாருக்காகவாது ஸ்ராத்தம் பண்றது உண்டு. ஆனாலும் அதுல ஸ்ரத்தை இருக்கா, நம்பிக்கை இருக்கான்னு பார்த்தா இருக்கிறது இல்லை. அதுக்குதான் சொல்றாரு, உங்களில் பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு ஒரு கதை.
ஒருவர் பையனை பட்டணத்தில் படிக்க வைத்திருந்தார். அவன் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது. அதுவும் மறுநாள் கட்ட வேண்டியிருந்தது. உடனே அப்பாவுக்கு தந்தி மணி ஆர்டரில் பணம் அனுப்பு என்று எழுதினான். அப்பாவுக்கு தந்தி மணி ஆர்டரும் தனித்தனியாக தெரியும். பிள்ளையோ தந்தி மணி ஆர்டர் அனுப்பும்படி எழுதியிருந்தார். அப்பா தபால் ஆபீஸுக்கு போனார். ரூபாயை கொடுத்துவிட்டு தந்தி மணி ஆர்டர் பண்ண வேண்டும் என்றார். அவர் தபால் ஆபீஸ் குமாஸ்தா ரூபாயில் ஓட்டை பண்ணி தந்தி கம்பியில் கட்டி அனுப்புவார் என்று எண்ணினார். ஆனால் பணம் வாங்கி கொண்டு குமாஸ்தா ரசீது கொடுத்துவிட்டு, சரி, உம்முடைய பணம் சேர்ந்து விட்டது, அனுப்பியாகிவிட்டது என்றார். குமாஸ்தா பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டதையும் ஓட்டை பண்ணி கம்பியில் கோர்க்காமல் இருப்பதையும் பார்த்து, அப்பாக்காரர், என் பணம் இங்கேதானே இருக்கிறது, அதில் ஓட்டை ஒன்றும் போட்டு அனுப்பவில்லையே, அது எப்படி போய் சேரும் என்று கேட்டார். அது போய் சேர்ந்து விடும் என்று மறுபடியும் குமாஸ்தா சொன்னார். கட என்று தந்தியும் அடித்தார். ஏதோ லொட்டு லொட்டு என்று சப்தம் பண்ணுகிறான். சேர்ந்து விடும் என்று சொல்கிறான். ரூபாய் இங்கே இருக்கிறது, லொட்டு லொட்டு என்று கட்டையை இங்கே அடித்தால் அங்கே எப்படி போய் சேரும் என்று அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆனாலும் பணம் போய் சேர்ந்து விட்டது. கற்பனம் முதலியன பண்ணுவதும் அந்த மாதிரியே ஆகும். நாம் எதை கொடுத்தாலும் அதற்கான சட்டப்படி கொடுக்க வேண்டும். சாஸ்திரம் என்கின்ற சட்டம் விதித்தபடி நாம் கொடுப்பதை தெரிந்து கொள்கிற பித்ரு தேவதைகள் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்த்து விடுவார்கள். பித்திருக்கள் மாடாக பிறந்திருந்தால் வைக்கோலாகி போட்டு விடுவார்கள். யாரு? பித்ரு தேவதா. ஓகே. குதிரையாக பிறந்திருந்தால் புல்லாக போட்டு விடுவார்கள். பித்ரு தேவதைகளுக்கு பரமேஸ்வரன் இப்படி உத்தரவு பண்ணி இதற்கான சக்தியும் தந்திருக்கிறார். ஆகையால் ஸ்ராத்தத்தன்று கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அப்பா நேரில் வர வேண்டியது இல்லை. தந்தி மணி ஆர்டர் செய்தவனுடைய பணமோ வாங்கிக் கொள்கிறவனிடம் நேராக போவதில்லை இல்லையா? மணி ஆர்டர் பெறுகிறவன் வேறு தேசத்தில் இருந்தால் அங்கே நம் ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாது. இங்கே ரூபாயை கட்டினாலும் வெளி தேசத்தில் டாலராகவோ பவுண்டாகவோ மாற்றித்தரவும் ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் நம் ஊரில் டாலரையோ பவுனையோ கட்ட முடியாது. இங்கே செல்லுபடியாகிற ரூபாயைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியே சாஸ்திர பிரகாரமும் விதிக்கப்பட்டுள்ளன. எள், தண்ணீர், வாழைக்காய் இதுகளை இங்கே தந்தால் பித்திருக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவாக மாறி தரப்படும். பித்திருக்களிடம் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையுமே முக்கியம். ஸ்ராத்தம்ங்கிறது மெயின்லி கிருத்தஜ்ஞதா. நமக்கு ஒரு கிராட்டிடியூட். இன்னைக்கு நம்ம இருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த வம்சத்துக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னொருவனுடைய ஆரோக்கியத்துக்காக நான் டோஸ்ட் சாப்பிடுகிறேன் என்று பார்ட்டியில் வெள்ளைக்காரர்களும் வேறொருவன் பேரை சொல்லிக் கொண்டு தாங்களே போஜன் செய்கிறார்கள். ஐ டோஸ்ட் ஃபார் யூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த they do no they take a toast in somebody's name. தங்களுடைய மனோபாவத்தின் சக்தியால் இன்னொருவருக்கும் ஆரோக்கியமும் உண்டாகும் என்று நம்பி அப்படி செய்கிறார்கள். ஸ்ரார்த்தம் என்பதற்கே ஸ்ரத்தையோடு பண்ணுவது என்பது அர்த்தம். ஸ்ரத்தை நமக்கு முக்கியம். ஒரு காரியம் என்று பண்ண ஆரம்பித்தால் அதற்குரிய சட்டப்படிதான் பண்ண வேண்டும். லெட்டர் எழுதினால் இப்படித்தான் அட்ரஸ் எழுதுவேன், அதை தபால் பெட்டியில் போடுவானேன், எங்கள் அகத்தில் அதை விட நல்ல பெட்டி செய்து அதில் போடுவேன் என்று சொல்லலாமா? காரியமில்லாத மனோபாவமாக இருக்கிற வரையில் அன்பு, பக்தி, ஞானம் இவற்றை கட்டுப்பாடின்றி செலுத்தலாம். காரியம் என்று செய்கையில் அதற்காக ஏற்பட்ட விதியை விடவே கூடாது. மனோபாவமாக இருக்கிற வரைக்கும், அதாவது அன்பு, பக்தி இதெல்லாம் இமோஷன்ஸ் இல்லையா, இது கட்டுப்பாடு இல்லை. ஆனால்
மனசுக்குள்ள இருக்கலாம் கட்டுப்பாடு இல்லாமல், ஆனால் காரியமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, ஆக்ஷனாக வரும்போது அதுக்கு விதி இருக்கிறது. இப்ப அன்பே இருக்கு, என் மனசுக்குள்ள நிறைய அன்புங்கிறதுக்காக அந்த அன்பை யார் யார்கிட்ட இருக்கிற அன்பை எப்படி எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? பப்ளிக்கா பண்ணலாமா, பிரைவேட்டா இருக்கணுமா, கத்தலாமா, குதிக்கலாமா? இப்பதான் பப்ளிக் பிளேஸ்லயே நம்ம கத்தலாம் அப்படின்னு ஒரு ரூல் வந்துருது இல்ல. ஏ எல்லாம் பண்ணலாம்னு ஆயிடுச்சு இப்போ. பட் முந்தியெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் கத்தவே மாட்டாங்க. ஆக்சுவலி குழந்தைங்களே சிரிச்சு விளையாடலாம், கத்தி விளையாண்டோம்னா மண்டையில ஒண்ணு விழும் பாருங்க, அப்படியே ஈட்டி இறங்கின மாதிரி இருக்கும் அவங்க போடுற குட்டு. ஏன் தெரியுமா? கத்துறது தப்பு. ஏன் கத்துறது தப்புன்னா, ஆபத்துக்கு மட்டும்தான் அப்படி கத்தலாம். இந்த புலி வருது கதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். இந்த புலி வருது கதைய எல்லாரும் வந்து பொய் சொல்றதுக்குன்னு நினைச்சிட்டு, அது பல விதங்களுக்கு அந்த கதை ரொம்ப முக்கியம். அவன் நிஜமாவே கத்தும் பொழுது அவன் ஏதோ விளையாட்டுக்கு கத்துறான், பொய் சொல்றான்னு எப்படி அவன் உயிரே போச்சோ, அந்த மாதிரி குழந்தைங்க பசங்க எல்லாம் எதுக்காவது கத்தின்டே இருந்தாங்கன்னா சில சமயம் அம்மாக்கெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. என்னமோ ஏதோன்னு வந்தேன் பாவம். குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி கத்துறத நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லைக் இந்த மாதிரி சப்தம் இருந்தால் இந்த மாதிரி ஆபத்து, இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் அன் அன்டோல்டு, இட்ஸ் அன் லாங்குவேஜ், இட்ஸ் ஆல்சோ அன் லாங்குவேஜ் இல்லையா? we are not supposed to scream and shout unnecessary. கூச்சல்ங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தான், உண்மையாலே அது ரொம்ப தவறான விஷயம். எதுக்கு குழந்தைங்க கத்துறாங்க? ஒவ்வொருத்தரையும் அந்த அம்மா பதறும் போது பாவமா இருக்கும். சின்னப்பெல்லாம் நீங்களும் அடி வாங்கியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது கத்திருந்தாங்கன்னா மடார்னு விழுந்திருக்கும், இல்லைன்னா அப்படியே உதட்டுலயே பட்டுன்னு விழுந்திருக்கும். அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கலாம், பட் ஜஸ்ட் எனக்கு சடனா தோணித்து நான் சொன்னேன். பூஜை அடுத்தது. தென்புலத்தார் தெய்வம் என்று குறள் சொல்வதில் இரண்டாவதான தேவ காரியத்துக்கு வருவோம். இப்ப பித்திருக்காரியம் சொல்லிட்டார், இப்ப தேவ காரியம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈஸ்வர பூஜை நடக்க வேண்டும். சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம். சௌகரியம் இல்லாவிட்டால் சுருக்கமாக செய்தாலும் போதும், 10 நிமிஷம் போதும். ஆபீஸுக்கு போறவர்களுக்கும் இப்படி சுருக்கமாகவாது பூஜை என்று ஒன்றை செய்ய வேண்டும். எல்லா குடும்பத்திலும் ஒரு மணி சத்தம் கேட்க வேண்டும். இது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். மணிய வந்து இது இத்தினூன்னு இந்த வெள்ளியில மணி விசேஷம்ட்டு கட்டை விரல் சைஸ்ல ஒரு மணியை வச்சிருப்பாங்க நீங்க அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அந்த வெள்ளி தான். மணிங்கிறது வெள்ளியில இருக்கா, தங்கத்துல இருக்கா, பித்தளையில இருக்காங்கிறது இல்ல. வெளியில பண்ணா நல்லா இருக்கு. கணன்னு இந்த கோவில் எல்லாம் வச்சிருப்பாங்களே வெளியில, அந்த மாதிரி பண்ணினா வெளியில பண்ணிக்கோங்க. Bell is not about the metal, it's about the sound. நல்ல கணன்னு மணி, வெண்கல மணி வாங்கணும். வெண்கல மணி வாங்கி கணகணன்னு அடிச்சிடலாம். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருவே கண்டார்வம் தத்திர தேவதா வானலாஞ்சனம். எதுக்காக மணி அடிக்கிறோம்னா, ஒருவேளை அவரே சொல்றாரா தெரியல, எதுக்காக மணி அடிக்கிறோம்னா ஆகமார்த்தந்து தேவானாம், தேவசக்திகளை வரவழைப்பதற்காக, தேவர்களை தெய்வீகத்தை வரவழைப்பதற்காக. கமனார்த்தந்து ரக்ஷசாம், ரக்ஷசாம்னா ராட்சசர்கள். அச்சுச்சோ வீட்டை சுத்தி ராட்சசர்கள் இருக்காதா, பேபி சாத்து இருக்காதா அப்படின்னு பயப்படுறதுக்கு இல்லை. இருக்கும், சில சக்திகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு நிகேட் பண்ண முடியாது. தீய சக்திகள் இருக்கத்தான் செய்யும். அது மனுஷ ரூபத்துல இருக்குன்னே வச்சுக்கோமே. நல்ல தாட்ஸ்,
எது நமக்கு அனுகூலமா இல்லாத தாட்ஸ் அதையும் சொல்லலாம். ஆகமார்த்தனுக்கு தேவனம் கமனார்த்தனுக்கு ரக்ஷசான்னு சொல்லலாம். ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியாக இருக்கட்டும். குருவே கண்டாரவம் தத்துற, அதற்காக நான் இந்த கண்டாரவம் செய்கிறேன். எதுக்கு? தேவதாஹ்வான லாஞ்சனம், தேவர்களை இங்க தேவர்கள்லாம் நமக்கு அனுகூலமானவர்கள், அவர்கள் என்னை சுத்தி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மணி அடிக்கணும். மணி கனகனான்னு அடிக்கணும், லொட்டுக்கு லொட்டுக்குன்னு அடிக்கக்கூடாது, இன்னைக்கு நீ இன்னைக்கு நீன்னு அடிக்கக்கூடாது, நல்லா கன 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 மணி அடிக்கணும். சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜை, மற்றவங்க சாதாரண பூஜை. எல்லா குடும்பத்திலும் மணி சத்தம் கேட்க வேண்டும், மணி சத்தம் நிறுத்தவே கூடாது. நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு ஃபுல்லா மணி அடிப்பாங்க தெரியுமா? அந்த தூபம் போட்டு வீடு ஃபுல்லா போவாங்க. அதெல்லாம் சுத்தி சுத்தி பண்ணணும். கதவு பின்னாடி எல்லாம் சுத்தி பண்ணுவாங்க, கட்டில் அடியில எல்லாம் சுத்தி பண்ணுவாங்க. வீட்டை சுத்தி பண்றதுக்கு தூபமும் இந்த மணியும் ரொம்ப அவசியம். வீட்டு வாசல்ல கூட தூபம் காட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணணும், விடக்கூடாது. விட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பிங்க. டெஃபினெட்லி வீட்டுல மணி அடிக்கிறது. நான் ஆத்துல சங்கு கூட வச்சிருக்கேன், ஆத்துல சங்கநாதம் கூட பண்ணுவேன் நான். ஐ ப்ளோ கான்ச் எவ்ரிடே, மார்னிங் ஈவினிங். ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, விநாயகர், சூரியன் இந்த 5 பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு பஞ்சாயத்தன பூஜை என்று பெயர். அங்கங்களோட விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த 5ஐயும் இயற்கையாகவே கிடைக்கும் 5 வஸ்துக்களின் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது ஒரு சம்பிரதாயம். இவற்றில் சாலி கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பஞ்சாயத்தன பூஜை. இவற்றில் ஈஸ்வரனுக்குரிய, அதாவது சிவன் பானலிங்கம் நர்மதை நதியில் ஓங்கார குண்டத்தில் கிடைக்கிறது. அம்பிகையின் ஸ்வரூபமான ஸ்வர்ணமுகி ஷிலா என்ற கல் ஆந்திராவில் ஸ்வர்ணமுகி ஆற்றில் கிடைக்கிறது. யாராவது ஆந்திராவில் இருக்கேளா? அது தங்க ரேக் ஓடிய கல். விஷ்ணுவின் வடிவமான சால கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் அகப்படுகிறது. சூரியனுக்குரிய ஸ்பட்டிகம் தஞ்சாவூரில் வல்லத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது. விநாயகருக்கு உருவான சோனபத்ரகல் கங்கையிலே கலக்கிற சோன் என்பார்கள், அந்த நதியில் அகப்படுகிறது. அது செகப்பா இருக்கும். ஆக இந்த 5ஐயும் ஓரிடத்தில் வைத்தால் இந்த தேசம் முழுவதுமே ஒன்று சேர்த்து வைத்தது போலாகும். எங்க ஆத்துல இருந்தது, எங்க பாட்டி பல வருஷம் பூஜை பண்ணினது. அதுக்கப்புறம் ஐயோ பெண்கள்லாம் பூஜை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாடா படுத்தி அதை கொண்டு போய் மடத்திலேயே கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இது எல்லாமே அங்கங்க இருந்து வந்த கல். சூரியன், இந்த சோனபத்ர கல் எல்லாமே இருந்தது ஆத்துல. ஸ்ரீசக்கரம் கூட இருந்தது. எதையுமே பெண் குழந்தைங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த 5இல் ஒன்றுக்காவது கண்ணு மூக்கு காது இல்லை. எனவே இடுக்குகளில் அழுக்கேறுவது கிடையாது. அபிஷேகம் செய்து துடைக்க நாழியே ஆகாது. எல்லாம் சின்ன சின்ன கற்கள். எல்லாமாக சேர்ந்தாலும் கொஞ்சம் இடத்தை தான் அடித்துக் கொள்ளும். பெரிய பூஜா மண்டபம் கூட தேவையில்லை. ஒரு சின்ன சம்புடத்தில் போட்டு வைத்து விடலாம். ஆவாகனம் பண்ணி 4 உதிரணி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி சந்தனம், குங்குமம், அக்ஷதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்ட வேண்டும். இதுக்கு ஒரு பாக்ஸ் கூட இருந்தது. டீ கூட அந்த பாக்ஸ் மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ்ல இந்த உமாச்சி எல்லாம் போயிட்டு வெளியூருக்கு போகும்போது கூட 10 நிமிஷம் இப்படி பூஜை செய்வதில் சிரமம் இல்லை. வெளியூரில் அர்ச்சனைக்கு பூ கிடைக்குமா என்று கவலைப்பட வேண்டாம். வில்வத்தையும் துளசியும் உலர்த்தி வைத்து கையில் எடுத்து போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அதனாலே அர்ச்சிக்கலாம். மற்றவர்களுக்கு அக்ஷதையால் அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியத்துக்கு சுத்தமான அன்னம் வெளியூர்களில் கிடைக்குமா என அலட்டி கொள்ள வேண்டாம். காய்ந்த திராட்சை பழத்தை கையோடு வைத்திருந்து நைவேத்தித்து விடலாம். இது போற இடத்துக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போவாங்க தெரியுமா? பஞ்சாயத்தன பூஜைக்கு அது குட்டி டப்பா தான்.
அந்த டப்பால அப்படியே பாக்ஸ மூடி எடுத்துன்னு போயிடும். உமாச்சிக்கெல்லாம் மூச்சு முட்டாது. அந்த பாக்ஸ்ல போட்டு மூடி எடுத்துன்னு போயிடுவாங்க. போற இடத்துல எல்லாம் இது வரைக்கும் போனது இல்ல. எங்க காலத்துல அந்த மாதிரிலாம் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போனதும் இல்ல. பாட்டி எல்லாம் அதனால எடுத்துன்னு போறதுக்கும் அவகாசம் இருந்தது இல்ல. பட் ஊருக்கு எடுத்துன்னு போனவங்களும் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரிதான் எடுத்துன்னு போவாங்க. திராட்சை எப்பவுமே, கல்கண்டு திராட்சை எப்பவுமே இருக்கும். வில்வமும் துளசியும் அருகம்புல் கூட வச்சுப்பாங்க சிலர். அதெல்லாம் போடுறது உண்டு. அக்ஷதை 5 மூர்த்திகள், துளசி, வில்வ பத்திரங்கள், திராட்சை, அக்ஷதை, இந்த எல்லாவற்றையுமே கையடக்கமாக ஒரே சம்புடத்தில் கோர்த்து வைத்துக் கொண்டு விடலாம். இந்த 5 மூர்த்திகளுக்கு செய்வது பஞ்சாயத்தன பூஜை எனப்படும். பிராச்சீனமாக நம் தேசத்தில் இருந்து வந்த இந்த பக்தியை சங்கர பகவத்பாதால் புது ஜீவனோடு பிரகாசிக்கும்படியாக செய்தார். ஷண்மத ஸ்தாபனம் என்று வருகிற போது இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையும் நிலைநாட்டினார். சோ முதல்ல பஞ்சாயத்தனமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சங்கரர் வந்து, ஆதிசங்கர பகவத்பாதர் வந்து ஷண்மத ஸ்தாபனம்னு சொல்லி அதுல சுப்பிரமணியரையும் சேர்த்தார், முருகன். எனவே மேலே சொன்ன 5ஓடும் நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனாக குமாரசுவாமியையும் பூஜிக்கலாம். இப்பவும் உங்களுக்கு இந்த பஞ்சாயத்தன பூஜைக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது மட்டங்கள்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சி மட்டத்துக்கு போனா அந்த பஞ்சாயத்தனத்துக்கானது கிடைக்கும். எங்களுக்கு கூட பூஜ்ய சுவாமிஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார். ஆனா அந்த நேரத்துல நான் வாங்கிக்கல. பூஜை என்பதற்காக பெரிய சிரமம் எதுவும் தேவையில்லை. மனசு இருந்தால் வெகு சுலபத்தில் எல்லோரும் எங்கே இருந்தாலும் பூஜை செய்யலாம் என்பதற்காக இவ்வளவு சொன்னேன். நான் ஏன் வாங்கிக்கலன்னா, எனக்கு ஏற்கனவே ஆத்துல நான் வந்து நர்மதையில இருந்து சிவன் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுல ஸ்ரீ சக்கரமும் வச்சுட்டேன். அதனால அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வீட்டில இருந்தால் மகா நைவேத்தியம் எனப்படும் அன்னத்தை சுவாமிக்கு காட்ட வேண்டியது அவசியம். நேர குக்கரை கொண்டு போய் வைக்க கூடாது. இல்லைன்னா குக்கர்ல இப்ப சுவாமி அங்க இருந்தா கிச்சன்ல இருந்தே காமிக்கவும் கூடாது. அதுக்குன்னு ஒரு அந்த அன்னம் அடிச்சு வடிச்ச பாத்திரத்தையாவது சொட்டு நெய் விட்டு கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இல்ல பாலாவது நைவேத்தியம் பண்ணணும். நாம் அனுபவிப்பதற்காக பிரபஞ்சம் முழுவதையும் ஈஸ்வரன் நமக்கென்ன விட்டிருக்கிறார். பலவிதமான போக்கிய வஸ்துக்களை வெளியிலே உண்டாக்கி அவற்றை அனுபவிக்கின்ற இந்திரியங்களை நம்மிடம் வைத்திருக்கிறார். எனவே நாம் அனுபவிப்பதையெல்லாம் அவருக்கு சமர்ப்பித்து விட்டே உபயோகித்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் அவருக்கே என்றா அன்னத்தை கொடுத்து விடுகிறோம். வெறுமே அவரிடம் காட்டுகிறோம். பிறகு நாம் தான் புசிக்கிறோம். நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள். நிவேதனம் என்றால் சுவாமியை சாப்பிட சொல்வது என்ற அர்த்தமே இல்லை. அவருக்கு சாப்பிட்டு ஒன்றும் ஆக வேண்டாம். நம் நினைவை சுத்தமாக்கி கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு இதனால் ஆவது எதுவும் இல்லை. நிவேதயாமி என்றால் அறிவிக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அப்பனே, இந்த வேளைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும். அர்ப்பணிக்கிறது. அதனால் ஆஃபரிங். அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டுன்னா என்ன, அவர் பட்னியோட கிடக்கிறார். அதெல்லாம் கதைகள்லாம் நம்ம பக்தர்களுடைய கதையெல்லாம் படிக்கிறோம். அந்த பக்தன் உண்மையாவே சுவாமிக்கு ஊட்டி விடுறது, சுவாமி வந்து சாப்பிடுறது, அதெல்லாம் அன்பு, பக்தி பாவனை. இப்போ ரீசெண்டா கூட பிள்ளையார் பால் குடிச்சாருன்னு வந்துட்டு இல்லையா, நானும் எவ்வளவோ ஸ்பூனை வச்சு கெஞ்சி பார்த்தேன். அவருக்கு குடிக்கவே மாட்டேங்க. தெரியல அவருக்கு எப்ப தோன்றதோ அவர் குடிப்பார். பட் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பக்தியில நிஜமாவே இந்த குழந்தை அந்த கதையெல்லாம் பார்த்திருப்போம். முன்னெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நிறைய சாமி படம் தான் நிறைய வரும். சுவாமி படம் தான் கூட்டிட்டு போவாங்க. அதுல அந்த குழந்தை உண்மையாவே சுவாமிக்கு கூட்டி விடுறது இதெல்லாம் பாக்குறோம். சுவாமி வந்து சாப்பிடுறதையும் பாக்குறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவருக்கு ஆஃபர் பண்றோம், கிருத்தஜ்ஞதா. நான் தான் சொன்னேன்ல, பிரேயர்ஸ் கிளாஸ்ல சொல்லும்போது, பிரேயர்னாலே நம்ம ஏதாவது கேட்கறது, பகவானை கேட்கறதுங்கிறது மட்டும் பிரேயர் இல்லை. இதெல்லாம் எனக்கு கொடுத்தியே, உனக்கு நன்றி, ஒரு கிருத்தஜ்ஞதா.
ஒரு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றதும் பிரேயர் தான். அந்த கிராட்டிடியூட் தான் நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கினா சுவாமி கிட்ட வச்சு அந்த சன்னிதானத்துல இருந்து எடுத்துக்கிறோம். அவருடைய சந்நிதியில இருந்து அதை எடுத்துக்கிறதுன்னா சுவாமி கிட்டே இருந்து வந்தது, பகவான் எனக்கு இது பிடித்தது. கடையில இருந்து வாங்கி டப்பால்னு எடுத்து மாட்டிக்காம, என்னதான் கடையில போய் ஒரு ஜுவல்லரிய கழுத்துல காதுல மூக்குல எல்லாம் மாட்டின்றாலும் ஆத்துக்கு வந்தப்பறம் சுவாமி கிட்ட வெயில் தானே வருது. ஏன் சுவாமி கிட்ட வைக்கிறோம்? அவருடைய அனுகிரகம் எனக்கு இது கிடைச்சது, உன்னால எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற கிருத்தஜ்ஞதா. அது இருந்தால்தான் நம்ம கிருத்தஜ்ஞதா இருந்தால்தான் வளர முடியும். கிருத்தஜ்ஞதா இல்லைன்னா நம்ம வளர மாட்டோம். மேபி பூர்வ ஜென்ம புண்ணியத்தால நம்ம சௌகரியமா வாழ்வோம், ஆனா பக்குவப்பட மாட்டோம். தன்னலம் இருக்கும், அகம்பாவம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பக்குவப்படணும்னா அவனுடைய அருளாலதான் எனக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறது என்னைக்குமே ஞாபகம் இருந்தாதான் பணிவும் இருக்கும். அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும்? நாங்க இப்ப இந்த இரிகேஷன் பண்றோம் இல்லையா, அரிசி எல்லாம் விதையெல்லாம் நட்டு பயிர் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பயிரை பார்த்து 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 இந்த 15 நாள் மழையில ஒரு போர்ஷன் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. அவ்வளவுதான் நினைச்சோம். 20 days 25 days தண்ணி வடியறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்புறம் அதெல்லாம் எழுந்து நின்னுடுத்து. அந்த பயிர் எழுந்து நின்னு இப்போ கதிர் கூட வந்துடுச்சு அதுல. ஏன் அரிசி அவ்வளோ உடம்புக்கு பலம்? அரிசி உடம்புக்கு பலம்னு ஏன் சொல்றோம்னா, அந்த அரிசி பார்த்தா புல்லு மாதிரி இருக்கு இல்லையா, அது படுத்துண்டா கூட அது தண்ணி படாமல், அதாவது கதிர் வந்தப்பறம் தண்ணி படக்கூடாது. அது வரைக்கும் அது கீழே படுத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, போராடி போராடி அது ஸ்ட்ராங்கா அது வளர்ந்துடுறது. அது ஏற்கனவே அது ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு நிக்கிறது இல்ல. அதை சாப்பிடும் போது நம்ம உடம்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் இந்த ஷார்ட் டேர்ம் பயிர் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் பயிர் இந்த மருந்து அடிச்சு கிடுகிடுன்னு 2 மாசத்துல எடுக்கிறது, 3 மாசத்துல எடுக்கிறது. 6 மாசம் பயிர் இருக்கணும். அந்த பயிர் அந்த எல்லா மழை வெயில் பூமியில இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் அது எடுத்துட்டு அது கம்ப்ளீட்டா நரிஷா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடும் போது அதே பலம் நமக்கும் வருது. இந்த பாடியில இம்யூன் சிஸ்டம் அதே மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த உடம்புக்கு வருதுங்கிறதுதான் இந்த லாங் டேர்ம் பயிரை ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும்? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவானே அப்படியே வானத்தை பாக்குறோம். அப்பதான் இது வானம் பார்த்த பூமி, நம்ம வானத்தை பாக்குறோம் அப்படிங்கும்போது மழை ஐயோ மழை வந்துடுமோ, அச்சோ வெயில் வரலையே. டெய்லி அந்த பயிரை பார்க்கும் பொழுதெல்லாம் எத்தனை பிரேயர் வருது தெரியுமா மைண்ட்ல. அது ரட்சிக்க வேண்டியது அவ்வளோ இருக்கு. அப்புறம் ஒரு பூச்சி வரும், அதுக்கப்புறம் பன்னி வரும், அதுக்கப்புறம் மயில் சாப்பிடும், பறவைகள்லாம் சாப்பிடும், என்னென்னமோ ஆகும். மயில்லாம் பார்க்கதான் ரொம்ப ஸ்வீட்டு அழகு. எல்லாம் தின்னுதுன்னு வைங்க, அவ்வளவுதான் துவம்சம் ஆயிடும். சயின்ஸ் நிபுணர் அரிசி வகைகளை ஆராய்ந்து பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதலாம். ஆனால் அவரால் 1 மணி அரிசியை செய்ய முடியுமா? செயற்கை அரிசி, அதாவது சிந்தட்டிக் ரைஸ் என்று ஒன்றை செய்ய முடிந்தால் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் ஏற்கனவே பகவத் சிருஷ்டியில் இருந்துதானே வந்தாக வேண்டும். எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாமும் கூட முடிவிலே ஈஸ்வரன் சிருஷ்டித்ததுதான். பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலே நாம் அனுபவித்தால் திருடர்கள் தானே. எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்கச் செல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி நிற்பான். கல், மண், செம்பு முதலிய எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான். அப்படிப்பட்ட யோக்கியத்தையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இல்லாத்தால் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னா நிற்பாரா? இல்லை என்றால் அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு வேண்டவே வேண்டாம்.
அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேறு எதையுமே நாம் உபயோகிக்க கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும். நல்லவர்கள் ஆவோம். இன்னத இன்னென்ன விஷயங்களை நிவேதனம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். நம்ம லேஸ், சிப்ஸ், அதான் இட்ஸ் நாட் வர்தி ஆஃப் ஆஃபரிங். எதை ஆஃபர் பண்ணுவோம்? போஷாக்கா இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, நமக்கு மனசுக்கும் உடம்புக்கும் எது அனுகூலமாக இருக்கிறதோ அதை தான் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். கண்டதை ஆஃபர் பண்ணவே முடியாது. அசட்டுத்தனம். நமக்கு ஹெல்தியா இருக்கிறது தான். ஏன்னா the purpose of life என்ன? சித்த சுத்தி, மோட்சம். சித்த சுத்திக்கு அன்னம் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி அன்னம் சாப்பிடுறோம், யார் கையில இருந்து சாப்பிடுறோம், எந்த நேரத்துல சாப்பிடுறோம், என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல சமைக்கிறோம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபுட் நரிஷஸ் நாட் ஒன்லி, ஏன்னா அது சட்டிலாவும் இருக்குல்ல. அன்னமும் சூக்ஷ்மமாக நமக்கு மைண்டுக்கு வேண்டி இருக்கு. மைண்ட் டயர்ட் ஆயிடுறது இல்லை. எக்ஸாமுக்கு படிக்கும் போது அட்வர்டைஸ்மெண்ட்ல குறுக்க கொண்டு போய் ஏன் காம்ப்ளானியும் பூஸ்டியும் வைக்கிறாங்க. The mind also gets exhausted. So body exhaust ஆச்சுன்னா மைண்டும் எக்ஸாஸ்ட் ஆகுது, மைண்ட் எக்ஸாஸ்ட் ஆனா பாடியும் எக்ஸாஸ்ட் ஆகுது. So there is a connection between the mind and the body. So அந்த ஃபுட்டுங்கிறது மனசையும் நரிஷ் பண்ற விஷயமாக இருக்கணும். குப்பையை நைவேத்தியம் பண்ணி நான் பகவானுக்கு ஆஃபர் பண்ணேன், அதனால it has to bless me-னா it will not bless. Because it is not programmed to bless, so it will not bless. The body does not accept it. Because the body is not designed for it. Body is not designed for garbage. And we have to choose wisely. என்ன சாப்பிடுறோங்கிறத. டெம்டேஷன்ஸ்ல இருந்து வெளியில வரதே ஒரு பெரிய சேலஞ்ச். நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேறு எதையுமே நாம் உபயோகிக்க கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும். எது சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தகுதி இல்லையோ அதை வாங்க கூட மாட்டோம். இன்னும் ஒரு டிசிப்ளின் இல்லை அதெல்லாம். அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும். பூஜைங்கிறது ஸ்டார்ட் வித் a prayer. நம்ம கைய பார்த்து சொல்றோம்ல, கராக்ரே வசத்தே லட்சுமில இருந்து ஆரம்பிக்கும். எழுந்த உடனே கைய கூப்பிட்டு தான் எழுந்துக்கிறோம். பூமி நமஸ்காரம் இருக்கு, உமாதேவிய நினைக்கிறோம். பல் தேய்க்கும் போதும் இருக்கேன் ஓஷதி. என்னதான் டூத் பேஸ்ட்ல நீமு கீமுன்னு போட்டாலும், பேஸ்டா இருந்தாலும் டென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதுக்கும் ஓஷதி தான் தேவைப்படுறது, ஹெர்ப்ஸ் தான் தேவைப்படுறது. எல்லாமே ப்ரேயர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நானமும் ப்ரேயர்ஃபுல் ஆட்டிடியூடோட வருது. அங்கேயும் கங்கை சேமனே செய்ய சொல்லி அந்த ஸ்நானம் தான் பண்றோம். ஸோ சப்த நதிகளிலும் ஸ்நானம் பண்ணினதை ஒரு சிம்பிளா பண்ணிடுறோம். கங்கை செய்யம்னே செய்ய சொல்லி இந்த பக்கெட்டு ஜலத்துல சந்நிதியில் குருன்னு சொல்லி நதி ஸ்நானம் ஆயிடுது, தீர்த்த ஸ்நானம் ஆயிடுது. ஆனால்தான் குளியல் வேற ஸ்நானம் வேற. குளிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? குளிக்கிறதுனா உடம்புல இருக்கிற அழுக்கு போறது, சுத்தமா இருக்கிறது, அது குளியல். ஸ்நானம்னு சொல்றோம்னால் அது இந்த மாதிரி கங்கை செய்யம்னே செய்வ சொல்லி பண்றதுக்கு பேரு ஸ்நானம். So there is a difference between ஸ்நானம் and குளியல். ஓகே, டெய்லி ஸ்நானம் பண்றேன்னு சொல்லலாம், குளிக்க போறேன்னு சொல்றதுனால தப்பு இல்லை. அக்கா வேர்ட்ஸை மாத்திக்கணும்னு சொல்லல. ஆனா அந்த குளியல்னு சொல்றது ஐம் கோயிங் ஃபார் அ பாத் அப்படிங்கிற மாதிரி.
when you go for a bath, you're just cleaning yourself, right? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே. நல்ல சோப்பு, கமகமா சோப்பு, நல்ல ஷவர், அவ்வளவுதான் நினைக்கிறோம். அது பிசிக்கலி ஹேவிங் அ ரிலாக்ஸேஷன் மாதிரி தான், ஒரு பிசிக்கல்லா தான் பாக்குறோமே தவிர, ஆனா நீங்க அதை ரிலீஜியஸா பண்ணிட்டேன்னா, பிரேயர்ஃபுல்லா பண்ணா மனசையும் we are taking care of the mind also. யோசிச்சு பாருங்க, கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லி அந்த ஜலத்துல அதுல ஸ்நானம் பண்ணினா எப்படி இருக்கும்? பண்ணி பார்த்தாதான் தெரியும். அபிஷேகம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூட ஆத்துல இருக்கிற அந்த பஞ்ச பாத்திரத்துல கங்கை சேமனே செய்வ சொல்லி தானே அதை அபிஷேகத்துக்கே யூஸ் பண்றோம். சப்த நதிகளுக்கும் நமக்கு அந்த ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்காங்க, சுத்தி பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. அனுகிரகம் பண்ற தேவதை அந்த 7 நதியும். அந்த தேவதையை நம்ம கூப்பிட்டாலே வருதே. இங்க சொல்றாருல்ல, எங்கும் இருக்கும் அவன், நாம் இருக்க சொல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி நிற்பான். பகவான் நிற்பார். நம்ம ஒரு ஒரு அக்னில ஹோமம் பண்ணும் பொழுதே கூட இந்திரனை கூப்பிட்டா இந்திரன் அங்க நிக்கிறார்ல, வருணனை கூப்பிட்டா வருணன் நிக்கிறார். அமிர்தவர்ஷி ராகம் மழையை வரவழைக்கும்னா அதுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துல வருணன் வராருல்ல. அவங்களும் நிஜமாவே வர்றாங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த தேவதைகள் எல்லாம் என்னமோ யாரோ என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவங்களாம் எப்பவுமே நம்ம கூட இருக்காங்கிற எண்ணம் இருக்கணும் நமக்கு. எங்கேயோ மேல இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. மேக்ரோ அண்ட் மைக்ரோ, அதுக்குதானே அந்த பிப்பலாதன் கதையெல்லாம் அதுக்கு தானே சொன்னேன். எல்லாருமே நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிறது அந்த தேவதை. அது ஹோல் லைஃப் நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம்னா, டே இன் டே அவுட், காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் கவனம் இதுல இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப அமைதியா இருக்கும் லைஃப். நிஜமாவே சொல்றேன், ரொம்ப அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சம்பாதிக்க மாட்டோமே, ஐயோ அப்புறம் சம்பாதிக்காம போயிடுவோமோ அப்படின்னு இல்ல, சந்தோஷமா சம்பாதிப்போம். அந்த அந்த உத்தியோகத்துக்கு போறது கூட சந்தோஷமா போவோங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லாம போவோம். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महीषाः, गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, काले वर्षतु पर्जन्यः, पृथिवी सस्यशालिनी, देशोऽयं क्षोभरहितः, ब्राह्मणाः सन्तु निर्भयाः, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।